வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். அதாவது இந்தியாவோட சமீபத்திய தொழில்துறை உற்பத்தி புள்ளி விவரங்கள். குறிப்பா மே 2025ல ஏன் உற்பத்தி திடீர்னு சரிஞ்சதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமா நம்மகிட்ட தி ஹிந்து தலையங்கத்தோட சில முக்கிய கருத்துகள் இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன காரணம், இது பொருளாதாரத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். சரி, விஷயத்துக்கு வருவோமா? மே 2025ல இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அதாவது ஐஐபின்னு சொல்லுவோம்ல, அதோட வளர்ச்சி வெறும் 1.2% தான். இது பாத்தீங்கன்னா கடந்த 9 மாசத்துல இதுதான் ரொம்ப கம்மியான வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, ஏப்ரல் மாசமும் 2.6% தான். அதுவும் 8 மாசத்துல ரொம்ப கம்மியானது. அப்ப இது ஏதோ ஒரு மாச பிரச்சனை இல்ல போல. ஆமா, நீங்க சொல்றது சரி. இதோட விளைவு என்னன்னா, இந்த நிதி ஆண்டு, அதாவது 2025-26 அதோட முதல் 2 மாசத்துல சராசரி வளர்ச்சி வெறும் 1.9% தான். ஆனா போன வருஷம் 2024-25ல இதே காலத்துல 5.7% இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மின்சாரத்துறையோட உற்பத்தி அது 5.8% சுருங்கிடுச்சு. இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இல்லாத ஒரு மோசமான நிலைமைன்னு சொல்லலாம். ஓஹோ, மின்சார உற்பத்தி குறைஞ்சதுக்கு தலையங்கத்துல சொல்ற மாதிரி மே மாசம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஆனா அதையும் தாண்டி தொழிற்சாலைகளோட மின்சார தேவையும் குறைஞ்சிருக்கலாமே, உற்பத்தி கம்மியானதுனால. ஆமாமா, நிச்சயமா. ரெண்டுமே காரணமா இருக்கலாம். ரொம்ப சரியா கேட்டீங்க. அது மட்டும் இல்ல, இந்த சரிவு வெறும் மின்சாரத்துறையோட நிக்கல. உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர், அதோட வளர்ச்சியும் பாருங்க. போன வருஷம் மே மாசம் 5.1% இருந்தது. இந்த வருஷம் மே மாசம் வெறும் 2.6% குறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜவுளி, தோல் பொருட்கள், அப்புறம் கெமிக்கல்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மரச்சாமான்கள், இது மாதிரி பல முக்கியமான துறைகள்ல உற்பத்தி ஒன்று குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா நெகட்டிவ்ல போயிருக்கு, சுருங்கியிருக்கு. அடேங்கப்பா, இதுல நிறைய பொருட்கள் நாம டெய்லி வாங்குற மாதிரி இல்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கே. அப்போ மக்கள்கிட்ட வாங்குற சக்தி குறைஞ்சிருக்கா, இல்ல வாங்கணுங்கிற ஆர்வம் கம்மியா இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? அந்த அறிகுறி ரொம்ப ரொம்ப வலுவா தெரியுது. தலையங்கத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. அதாவது நவம்பர் 2023க்கு அப்புறம் முதல் முறையா நுகர்வோர் சாதனங்கள், அதாவது கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு சொல்றோம்ல, ஏசி, ஃப்ரிட்ஜ் மாதிரி, அதுவும் குறுகிய கால நுகர்வோர் பொருட்கள், அதாவது நான் டியூரபிள்ஸ், உணவுப் பொருட்கள், சோப்பு மாதிரி, இது ரெண்டுமே ஒரே சமயத்துல சுருங்கியிருக்கு. இதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம். ஓ, ரெண்டுமே வா? இந்த டியூரபிள்ஸ்ல இன்னும் என்னென்ன வரும்? கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன், புரியுற மாதிரி. இப்போ காலணிகள், புக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சரு, ஷேவிங் ரேசரு, ஸ்டீல் பாத்திரங்கள், கம்ப்யூட்டரு, ஃபோனு, ஏர் கண்டிஷனர், கூலரு, இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடனடி தேவையில்லாதது, விருப்பத்தோட வாங்குறது. இந்த மாதிரி பொருட்களோட உற்பத்தி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, மக்கள் அத்தியாவசியமில்லாத செலவுகளை தள்ளி போடுறாங்க, இல்ல தவிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஏசி, கூலர் உற்பத்தி கூடவா? சம்மர் டைம்ல கூட? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. சரி, அப்போ இந்த நான் டியூரபிள்ஸ் அதுலயும் இதே நிலைமை தானா? ஆமாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா இறைச்சி, தேன், பழச்சாறுகள், ஜாம், சர்க்கரை, பாட்டில் வாட்டர், இந்த மாதிரி பொருட்களோட உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பொதுவா பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டா இருக்கும்போது மக்கள் முதல்ல குறைக்கிற செலவுகள் இல்லையா? இதோட சேர்த்து ஜூன் மாசத்தோட PMI டேட்டா, அதாவது தனியார் துறை உற்பத்தி மேலாளர்கள் குறியீடுன்னு சொல்லுவோம், அதுவும் இதே தான் உறுதிப்படுத்துது. நூலதான பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள், இதுக்கான தேவை இன்னும் பலவீனமா தான் இருக்குன்னு அந்த தலையங்கம் சொல்லுது. ஆனா இப்போ நிதியமைச்சர் தரப்புல இருந்து நகர்ப்புற தேவையெல்லாம் நல்லா மீண்டு வருதுன்னும், அடுத்து வரப்போற பட்ஜெட்ல வர வரி சலுகைகள் மூலமா பண்டிகை காலத்துல தேவை அதிகரிக்கும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்களே. ஆமா, அந்த நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கு. தலையங்கமும் என்ன சொல்லுதுன்னா, பருவமழை இந்த தடவை நல்லா இருந்தா கிராமப்புறங்கள்ல தேவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நகர்ப்புற தேவை மீண்டு வர்றதுக்கான தரவுகள் இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதோட வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, அதுவும் மந்தமா இருக்கிற சூழல்ல உள்நாட்டு தேவை இப்படி பலவீனமா இருக்கிறது 2025-26 பொருளாதார வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதில்ல. அதுதான் நிதர்சனம். ஆக
நாம இப்ப பார்த்த வரைக்கும் தொழில்துறை உற்பத்தி நல்லாவே அடி வாங்கியிருக்கு. குறிப்பா மின்சாரம், உற்பத்தி துறைகள்ல. நுகர்வோர் தேவையும் ஆடம்பர பொருள் இருந்து சில அடிப்படை உணவுப் பொருள் வரைக்கும் கொஞ்சம் பலவீனமா தான் தெரியுது. கரெக்ட். அரசாங்கம் வரப்போற பண்டிகை காலம், வரி சலுகைகள் இதெல்லாம் வச்சு தேவை அதிகரிக்கும் நம்புது, குறிப்பா கிராமப்புறங்கள்ல. ஆனா இப்ப நம்ம கையில இருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குதுங்கிறத மறுக்க முடியாது. இது உங்கள, அதாவது நம்ம நேயர்கள எப்படி பாதிக்கலாம்? நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமானா அது வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல இருந்து சம்பள உயர்வு, முதலீடுகள்னு பல